மல்லி புதினா கழுவி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வணங்கணும். இந்த பச்சை வாசனை போடணும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனையும் நல்லா ஒரு கலரிக்கலாம். அந்த பச்சை வாசனை போடணும். அடுத்து நம்ம பொடியெலாம் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த காளான சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருணும். காளான் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்துக்குள்ளே நல்லா உள்ளே இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. ஆச்சி பிரியாணி தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிண்டி விட்டுருலாம். பரவாயில்லடா. இந்த மசாலாலாம் அந்த காளானுக்குள்ளே இறங்கணும். ராக்வுட் பிரியாணி தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டி நல்லா ஒரு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தோடனையும் அரிசி போட்டுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. எந்த இதில் அரிசி அளக்குறீங்களோ அதே இதில் 4 டம்ளர் தண்ணி நல்லா கொதிச்சோன்னையும் அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சோன்னையும் அரிசி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனையும் அரிசி போட்டுக்கலாம். ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். விசில் வந்தோடனையும் திறந்து பார்க்கலாம். விசில் அடங்கினோடனையும் பிரியாணி இப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல.